ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை பொதுவாக வேர்பில் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் இந்த ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை சென்டென்ஸோட பிகினிங்கில் ஒரு V3க்கு முன்னாடியும் இல்லாட்டி ஒரு நவுனுக்கு முன்னாடியும் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் நாம் இன்னைக்கு இந்த ஹேவிங்கை ஒரு நவுனுக்கு முன்னாடி போட்டால் என்ன மீனிங்கில் வருது, இது வரைக்கும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்த மீனிங் வருதா, இல்லை அப்படியே டோட்டலாக மாறி வருது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக நம்ம ஹேவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு பொருளை வைத்திருத்தல் அப்படிங்கிற அர்த்தம் தான் நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஐ ஹாவ் அ கார் அப்படின்னா என்னிடம் ஒரு கார் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு காரை வைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் அ பில்டிங், என்னிடம் ஒரு கட்டிடம் இருக்கிறது. ஐ ஹாவ் அ பென், நான் ஒரு பேனாவை வைத்திருக்கிறேன். இந்த மாதிரி மீனிங்கில் நாம் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இந்த மேக்ஸிமம் ஹேவிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஈவன் அதை நடுவில் வேர்பாக யூஸ் பண்ணாலும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுட்டே தான் என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஹேவ் பீனு, ஹேஸ் பீனு இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் சில இடங்களில் இது சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணி விட்றதுக்குன்னே ஒரு பேட்டர்னில் வரும். சரிங்களா? என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட முன்னாடி வந்துடும். ஓகே, அப்போ சென்டென்ஸோட முன்னாடி வருதுன்னா நீங்கள் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையில் போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக வராது. அப்போது இந்த சென்டென்ஸை பிகின் பண்ணி விடும்போது ஹேவிங் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அதற்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நவுனை வச்சுக்கிறோம். ஓகே, இந்த பேட்டர்ன் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆனால் இந்த பேட்டர்ன்லேயே 2 ரோல் இருக்குது. அதில் ஒரு ரோல் தான் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இன்னொரு சென்டென்ஸோட மீனிங்கை கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இது தெரிஞ்சது அப்படின்னா இதற்கு ஈக்குவலாக இருக்க 2 பேட்டர்ன் இருக்குது. அதை நீங்கள் விட்டுட்டு இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மீனிங் கரெக்டாக தான் வரும். சரிங்களா? ஓகே, அப்போ ஹேவிங் கூட ஒரு நவுன் போட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நாம் படித்து வச்சுருந்த ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், சின்ஸ். ஓகே, இதோட ட்வின் பிரதர் யார்? ஆஸ். இவங்க 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா ஒரு காரணத்தை சொல்வதற்காக. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட இந்த பேனா இருப்பதினால் நான் எழுதுகிறேன். இருப்பதினால், அப்போ இந்த பேனா இருப்பதின் காரணமாக, அதன் நிமித்தமாக நான் எழுதுகிறேன். எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால், அப்போ இந்த காரணத்தினால்னு சொல்லும் பொழுது இந்த காரணங்களை, இந்த ரீசன்ஸ் எல்லாம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சின்ஸு இல்லாட்டி ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நமக்கு தெரியும். அப்போது அந்த காரணத்தினால் ஒரு காரணத்தை சொல்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் சின்ஸ் ஆஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு முழு சென்டென்ஸ் வேணும். கரெக்டுங்களா? இந்த பக்கம் ஒரு முழு சென்டென்ஸ். எதுக்கு? சின்ஸ் கூட ஒரு முழு சென்டென்ஸ் வரணும், இல்லாட்டி ஆஸ் கூட ஒரு முழு சென்டென்ஸ் வரணும், அதற்கடுத்து இன்னொரு சென்டென்ஸ் போடணும். இந்த ஃபார்மெட்டில் எழுதுனா தான் பார்த்தீங்கன்னா அந்த மீனிங் கம்ப்ளீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்களேன், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கமா போட்டு ஐ எம் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ். ஐ எம் நாட் இல்லாட்டி ஐ எம் அனேபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ், ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு வைங்க. ஓகே, அட்டெண்ட் த கிளாஸ். இது வந்து சிம்பிளாக 2 சென்டென்ஸாக இருக்குது. ஓகே, ஆனால் நம்ம ஸ்கூல்லலாம் படித்தது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆஸ் வரும், இல்லாட்டி சின்ஸ் வரும். As I am suffering from fever, I am not able to attend the class. அடுத்து பாருங்க, since I am suffering from fever, I am not able to attend the class. ஓகே, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த as sinceக்கு அடுத்து இருக்க இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், I am suffering from fever அப்படிங்கிறது ஒரு ஃபுல் சென்டென்ஸ். அப்போ ஃபுல் சென்டென்ஸ் இருந்தாதான் இன்னொரு ஃபுல் சென்டென்ஸ் இங்கே பாருங்கள், I am not able to attend the class. இந்த ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்குது. ஓகே, அப்போது ஆஸும் சின்ஸும் ஒரு முழு வாக்கியத்தை கூட சேர்ந்து வந்தால்தான் அந்த காரணத்தையும் அதற்கான விளைவையும் சொல்ல முடியும். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய வேலை இருக்குது பார்த்தீங்களா, இதை குறைச்சி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹேவிங் அதே காரணத்தையும் சொல்லும். ஓகே, காரணத்தை சொல்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம், காரணத்தை சொல்லும். அது வெறும் நவுன் மட்டும் போட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்கள், உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு நவுனு, அந்த காரணம் என்ன, இதில் இவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் அதோட காரணம், ரூட் காஸ் என்ன? ஃபீவர் தான். இங்கே இந்த ஃபீவர் தான் ரூட் காசு. இந்த ஃபீவர் தான் முக்கியமான காரணம்.
அப்போ அந்த முக்கியமான காரணத்தை மட்டும், அந்த நவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான காரணத்தை மட்டும் எடுத்து இந்த ஹேவிங் அப்படிங்கிற வார்த்தை கூட போட்டோம் அப்படின்னா அந்த காரணத்தினால் ஆயிரும். ஓகே, ஹேவிங் எ இல்னஸ், உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால், அவ்வளோதான். ஹேவிங் எ கார், கார் இருந்ததினால். ஹேவிங் எ பென், பென் இருந்ததினால், இந்த அர்த்தத்தில் வந்துடும். ஓகே, அப்போ ஹேவிங்க்கு அடுத்து ஒரு நவுனை போட்டு உடனே என்ன பண்ணிடணும், ஒரு கமா போட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரிசல்ட் எழுதணும். தெரியும்ல, இங்கே பாருங்கள், ஐ எம் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ். ரிசல்ட் என்னாச்சு, இது காரணம், இந்த காரணத்தினால் வந்து ரிசல்ட் எழுதணும்ல. ஓகே, அப்போ தான் நமக்கு ஃபுல் மீனிங் கிடைக்கும். ஓகே, இது ஒரு புது பேட்டர்ன். இது ரொம்ப ஃபார்மலுங்க, ரொம்ப ஃபார்மல், ரொம்ப ஷார்ட்டாக நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். 2 முழு சென்டென்ஸ் எல்லாம் போடணும் அவசியம் கிடையாது. ஹேவிங் கூட ஒரே ஒரு நவுன் வந்தால் போதும். நவுன் தான் வரணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நவுன் தான் வரணும், வேறு எந்த வார்த்தையும் நம்ம வேர்பை போட்டு வச்சிடாதீங்க. போட்டிங்கன்னா வேர்போட மீனிங்கே வேறு, சென்டென்ஸோட மீனிங்கை மாற்றி விட்ரும். ஓகே, ஸோ ஹேவிங்க்கு அடுத்து ஒரு நவுனு, உடனே ஒரு கமா, அதுக்கு அடுத்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ். இதுதான் ஃபார்முலா. ஓகே, நாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பாருங்கள். ஹேவிங் கூட ஒரு நவுன் வரணும், அதற்கடுத்து ஒரு சென்டென்ஸ் வரணும். நல்லா கவனிக்கணுங்க, நம்ம அந்த சின்ஸ், அந்த ஆஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்பொழுது சின்ஸு கூட வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்கணும்னு பார்த்துருப்போம். அதற்கடுத்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக இருக்கிற டென்ஸில் வரணும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹேவிங் கூட வரக்கூடிய நவுனு டென்ஸே தேவை கிடையாது. இல்லை, ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை தானே வருது, அதுக்கு டென்ஸு தேவையில்லை. ஆனால் இதற்கு டென்ஸ் இல்லை, இது எந்த காலத்தையும் காட்டாது. ஆனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து காலத்தை காட்டும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய அந்த முழு சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முழு வாக்கியம், இந்த முழு வாக்கியம் எந்த காலத்தில் இருக்கோ அந்த காலத்துக்கு ஏற்றாற் போல் இது மாறிக்கும். அவ்வளோதான். அது பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா இதுவும் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அது பாஸ்ட் டென்ஸ்னா இதுவும் பாஸ்ட் டென்ஸ், அது ப்ரெசென்ட்னா இது ப்ரெசென்ட், அது ஃபியூச்சர்னா இது ஃபியூச்சர். அப்போ பின்னாடி வரக்கூடிய அந்த முழு வாக்கியம் என்ன டென்ஸில் இருக்கோ அதற்கு ஏற்றாற்போல் முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அந்த டென்ஸில் தான் வரும் அது. ஓகே, வெறும் நவுனோட வந்தாலும் அந்த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாம் எடுத்துக்கணும். சரிங்களா, அப்போ தான் மீனிங் நமக்கு கிடைக்கும். சரி பாருங்கள், கார் இருந்ததுனால அவர் எளிதாக பயணித்தார். இப்போ இருந்ததினால் ஒரு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கனாலே அதோட கடைசி வார்த்தை முழு வேர்பாக வருதா இல்லாட்டி ஏதாவது ஒரு வார்த்தை தொங்கிட்டு வருதான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, கார் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கார் இருந்தது, அப்போ ஒரு ஃபுல் சென்டென்ஸு. கார் இருந்ததினால் அப்படின்னு சொல்லி ஒரு முழு மீனிங்கை கொடுக்காம தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும், கடைசி அந்த லெட்டரை பார்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஏதோ ஒரு கன்ஜங்ஷன் இருக்குது, இப்போ இல்லாட்டி ஏதோ ஒரு ஃப்ரேஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா, பாருங்கள், இருந்ததினால் அப்படின்னாலே தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு ரீசன். ஆனால் இங்கே கார் மட்டும்தான் சொல்லியிருக்கோம், முழு வாக்கியம் கிடையாது. அதனால இந்த ஃபார்மெட்டில் வந்துருச்சு, ஹேவிங் ப்ளஸ் நவுனு. இங்கே என்ன இருக்குது, இருந்ததினால் இருக்கா, அந்த இருந்ததினால் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹேவிங் போடுறோம், போட்டாச்சு. ஓகே, என்ன இருந்ததினால், காரு, அப்போ ஹேவிங் அ கார். ஓகே, ஏன்னா ஒரு கார் தானே போட்டிருக்கு, அப்போ அ கார்னு போடணும். ஓகே, அப்புறம் கமா, முடிஞ்சது. ஹேவிங் அ கார், கார் இருந்ததினால். ஓகே, ஹேவிங் அ பஸ், பஸ் இருந்ததினால், அந்த அர்த்தத்தில் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நம்ம கமா போட்டோம், கமா போட்டதுனால தான் இந்த மீனிங். அதை நல்லா புரிஞ்சுக்கணும், கமா போடாமல் எழுதிடக்கூடாது. ஓகே, அது இன்னொரு ஃபார்மெட் இருக்குது, அது இன்னொரு கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, பாருங்கள், ஹேவிங் எ கார், கார் இருந்ததினால் அவர் எளிதாக பயணித்தார். அவர் எளிதாக பயணித்தார். எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் நாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வேர்பு, அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தைகள். அந்த சப்ஜெக்ட் என்னவாக இருக்கணும், யார் ஒருத்தர் ஆக்ஷனை செய்கிறாரோ அவர் தான் சப்ஜெக்ட்டு, அவர் செஞ்ச ஆக்ஷன் தான் வேர்பு. ஓகே, இங்கே யார் ஆக்ஷனை செய்கிறா, அவர், அப்போது ஹீ. அவர் செய்த செயல் என்ன, பயணித்தார், பயணம் செய்தார், அப்போது ட்ராவல்டு. ஓகே, ஹீ ட்ராவல்டு, எளிதாக, ஈஸிலி, அவ்வளோதான். பாருங்கள், ஹேவிங் எ கார், ஹீ ட்ராவல்டு ஈஸிலி. ஹேவிங் எ கார், ஹீ ட்ராவல்டு ஈஸிலி. கார் இருந்ததினால் எளிதாக பயணம் செய்தார். ஓகே, அடுத்து பாருங்கள், தலைவலி இருந்ததால் நான் வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருந்தேன், இந்த வார்த்தை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடணும் பாஸ்டில் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இதுவும் பாஸ்டில் நடந்த சம்பவத்தை தான் டினோட் பண்ணுது. ஓகே, தலைவலி இருந்ததினால். ஓகே, அந்த இருந்ததால் அப்படிங்கிறதுக்கு என்ன வந்துடணும், ஹேவிங் அப்படிங்கிற வார்த்தை வந்துடணும். ஹேவிங் என்ன இருந்துச்சு, தலைவலி, அ ஹெட் ஏக், அவ்வளோதான். ஓகே, ஹேவிங் அ ஹெட் ஏக், தலைவலி இருந்ததினால், கமா, நான் வீட்டில் இருந்தேன், ரொம்ப சிம்பிள், ஐ ஸ்டேட் ஹோம், அவ்வளோதான். ஐ ஸ்டேட் அட் ஹோம் எல்லாம் சொல்லக்கூடாது, ஐ ஸ்டேட் ஹோம். நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன்,
ஐ ஸ்டேட் அட் ஹோம் சொல்லக்கூடாது, ஐ ஸ்டேட் இன் ஹோம் சொல்லக்கூடாது, ஐ ஸ்டேட் ஹோம், அவ்வளோதான், அதுவே கரெக்ட். ஓகே பாருங்கள், ஹேவிங் அ ஹெட் ஏக் ஐ ஸ்டேட் ஹோம், ஹேவிங் அ ஹெட் ஏக் ஐ ஸ்டேட் ஹோம், தலைவலி இருந்ததுனால நான் வீட்டில் இருந்துட்டேன். ஓகே, எனக்கு தலைவலி இருந்ததினால் அப்படின்னு நம்ம சொல்லலை, தலைவலி இருந்துச்சு அவ்வளோதான். அந்த தலைவலி யாருக்கு? மேபி அம்மாக்கா இருக்கலாம், அப்பாக்கா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லலை, அது யாருக்குன்னு நம்ம சொல்லலை. ஓகே பாருங்கள், ஹேவிங் அ ஹெட் ஏக், தலைவலி இருந்ததினால் ஐ ஸ்டேட் ஹோம். ஓகே, அது மேபி நமக்காக கூட இருந்திருக்கலாம், நம்ம சிம்பிளாக தான் சொல்கிறோம். சின்ஸ் சொன்னோம்னா முழு காரணத்தையும் சொல்லுவோம். பாருங்கள், சின்ஸ் ஐ ஹேட் அ ஹெட் ஏக்னு சொல்லிடுவாங்க. சின்ஸ் ஐ ஹேட் அ ஹெட் ஏக் அப்படின்னா எனக்கு தலைவலி இருந்தது. ஏன்னா அங்கே ஒரு முழு வாக்கியம் வருது. அந்த முழு வாக்கியம் வராமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட்டாக இங்கே ஆன்சரை கொண்டு வந்துடுறோம், அவ்வளோதான். ஓகே, நுழைவுச்சீட்டு இருந்ததால் நாங்கள் உள்ளே நுழைந்தோம். இருந்ததால் அப்படின்னா ஹேவிங் வந்துடணும். ஓகே, ஹேவிங் என்ன இருந்ததாமா, நுழைவுச்சீட்டு இருந்துச்சாமா, அப்போ ஹேவிங் எ டிக்கெட், அவ்வளோதான். ஓகே, நுழைவுச்சீட்டு, ஹேவிங் எ டிக்கெட், நுழைவு சீட்டு இருந்ததால், இப்படி வந்தாலே கண்டுபிடிச்சிடணும். இருந்ததால் நீங்கிற மீனிங் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இதற்கு பின்னாடி வர்றது நவுன் தான் வருது, வேர்பு வரல. வேர்பு வந்தால் மீனிங் மாறும். ஓகே, நுழைவுச்சீட்டு இருந்ததால் ஹேவிங் எ டிக்கெட், நாங்கள் உள்ளே நுழைந்தோம். நாங்கள் அந்த ஷோக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, நுழைந்தது யார், நாங்கள். அப்போ வி என்டர்ட் த ஷோ, அவ்வளோதான். வி என்டர்ட் த ஷோ. ஓகே, நல்லா கவனிக்கணுங்க. இந்த ஃபார்முலாவை எப்படி டீகோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸை பிழை இல்லாமல், கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் எழுத தெரியணும். சரிங்களா? பாருங்கள், வி என்டர்ட் த ஷோன்னு நான் எழுதியிருக்கேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வி என்டர்ட் இன் டு த ஷோன்னு எழுதுவீங்க. தப்பு. புரியுதுங்களா? அப்போது என்ன தான் நமக்கு இதை டீகோட் பண்ண தெரிஞ்சாலும் பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸும் கரெக்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசினா தான் அந்த சென்டென்ஸ் முழு அர்த்தத்தை ஈஸியாக கன்வே பண்ணும். இல்லாட்டி அங்கே பிளண்டர் வரும். சரிங்களா? அப்போ சின்ன சின்ன வாக்கியங்கள், எது வி என்டர் த ஷோ, ஐ ஸ்டேட் ஹோம், இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை நிறைய பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க. ஓகே, ரைட். பேனா இருப்பதால் நான் இப்போது எழுதுகிறேன். பாருங்கள், இதெல்லாமே பாஸ்டில் வந்துருச்சு. V2 V2 V2. இங்கே பாருங்கள், நான் இப்போது எழுதுகிறேன். அப்போ இப்போ நான் எழுதுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரல, இதை கூட நம்ம சொல்லிக்கலாம். பேனா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இப்போது எழுதுகிறேன். ரொம்ப சிம்பிள். இங்கே எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே தான் வருது. பாருங்கள், ஹேவிங் அ பென், அவ்வளோதான். பேனா இருப்பதினால் நான் இப்போது எழுதுகிறேன். ஓகே, ஐ ஆம் ரைட்டிங் நவ். ஓகே, ஐ ஆம் ரைட்டிங் நவ். ஓகே, நான் எழுதி கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம், இல்லாட்டி நான் இப்போது எழுதுகிறேன்னு சொல்லலாம். அப்போ நான் இப்போது எழுதுகிறேன்ங்கிறது எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஐ ரைட் நவுன் தான் வரும். ஓகே, ஆனாலும் சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸாக சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, பாருங்கள், பேனா இருப்பதால் நான் இப்போது எழுதுகிறேன். ஹேவிங் அ பென், ஐ எம் ரைட்டிங் நவ். ஹேவிங் அ பென், ஐ எம் ரைட்டிங் நவ். ஓகே, கேள்வி இருப்பதினால் அவர்கள் கைகளை உயர்த்துகிறார்கள். கேள்வி இருக்கிறதுனால அவங்க கைகளை உயர்த்துகிறார்கள். ரொம்ப சிம்பிள். ஓகே, என்னது வரணும், ஃபஸ்ட்டு ஹேவிங் வந்துடணும். ஹேவிங் அ கொஷன், அவ்வளோதான். ஹேவிங் அ கொஷன், கமா, கேள்வி இருப்பதினால் அவர்கள் கைகளை உயர்த்துகிறார்கள். ஓகே, தே ஆர் ரைசிங் their hands. ரைசிங் their hands. சிம்பிள். பாருங்க, having a question they are raising their hands. having a question they are raising their hands. ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுங்களா? ஓகே, ஹேவிங் ப்ளஸ் நவுன் வந்துச்சுனாலே இருப்பதினால்ங்கிற மீனிங்கில் தான் வருதுங்கிறது நமக்கு புரிஞ்சுது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி பேட்டர்ன் தான், பட் அந்த பக்கம் இருக்க வார்த்தைகள் மட்டும் வேறு என்னென்ன டென்சஸ்க்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம மாற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லைடில் என்ன பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸு ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நமக்கு மிஸ்லேனியஸ் சென்டென்சஸ் இருக்குது, பார்த்தலாம். ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? சாவி இருப்பதினால் அவளால் வீட்டை திறக்க முடிகிறது. நாம் ஒரு சென்டென்ஸோட வேர்பு எப்படி இருக்கும், எதை பொறுத்து வரும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கரெக்ட், சென்டென்ஸோட கடைசி வார்த்தையை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அது சாதாரண செயலை செய்கிற மாதிரி இருக்கா, இல்லை முடிகிறது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வருதாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். அது நார்மல் வேர்பில் இருக்கா, இல்லை ஆக்சிலரியில் இருக்கா, இல்லை வேறு என்ன இருக்குது, மாடல்ஸில் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? பாருங்கள், சாவி இருக்கிறதுனால அவளால் வீட்டை திறக்க முடிகிறது. ரொம்ப சிம்பிள். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டுக்கு நமக்கு ஆன்சர் தெரியும். என்னது? ஹேவிங் அ கீ. ஓகே, சாவி இருப்பதினால் ஹேவிங் அ கீ அவளால் வீட்டை திறக்க முடிகிறது. அப்போ முடிகிறது அப்படின்னா நமக்கு தெரியும் அது மாடல்ஸில் வருது. ஓகே, ஒன்று கேன் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி
ஷீ இஸ் ஏபிள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவளால் வீட்டை திறக்க முடிகிறது. அப்போது ஷீ இஸ் ஏபிள் டு ஓப்பன் த டோர். ஓகே, ஓப்பன் த ஹவுஸ்ன்னு சொல்கிறது ஓப்பன் த டோர் சொன்னால் தான் மீனிங் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? வீட்டை திறக்கிறதுனாலும் கதவை திறக்கிறது தான் அர்த்தம். ஓகே, பாருங்கள், ஹேவிங் அ கீ ஷீ இஸ் ஏபிள் டு ஓப்பன் த டோர். ஹேவிங் அ கீ ஷீ இஸ் ஏபிள் டு ஓப்பன் த டோர். ஓகே, இதை நம்ம வேறு ஆங்கிளில் சொன்னால் எப்படி சொல்லுவோம்? அந்த சின்ஸ் ஆஸ் போட்டு சொன்னால் எப்படி சொல்லுவோம்? சின்ஸ் ஷீ ஹேஸ் அ கீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே அதெல்லாம் தேவையே இல்லை, ஹேவிங் அ கீ அவ்வளோதான். அதுதான் இதுக்கும் அதற்கும் இருக்க வித்தியாசம். ஓகே, ஹேவிங் அ கீ ஷீ இஸ் ஏபிள் டு ஓப்பன் த டோர். சாவி இருக்கிறதுனால அவளால் வீட்டை திறக்க முடியுது. ஓகே, பெற்றோர் கூட்டம் இருப்பதினால், ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். பெற்றோர் கூட்டம் இருப்பதினால் நீ உனது பெற்றோரை அழைத்து வர வேண்டும். ஓகே, பெற்றோர் கூட்டம், இதற்கான வார்த்தையை நம்ம எழுதினா போதும். ஓகே, இருப்பதினால் அது ஆஸ் யூஷுவல் தான். ஹேவிங் என்ன இருக்குது? பெற்றோர் கூட்டம். ஓகே, அப்போ ஹேவிங் பேரண்ட்ஸ் மீட்டிங் அஃபாஸ்டஃபி போட்டால் தான் பெற்றோர்களுடைய, இப்போ பெற்றோருடைய அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். பாருங்கள், ஹேவிங் பேரண்ட்ஸ் மீட்டிங். ஓகே, ஹேவிங் பேரண்ட்ஸ் மீட்டிங், பெற்றோர் கூட்டம் இருப்பதினால் நீ உனது பெற்றோரை அழைத்து வர வேண்டும். ஓகே, யூ வர வேண்டும். அப்போ மஸ்ட்டு இல்லாட்டி ஷுட்டு அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும், ஏன்னா அது வேண்டும் இருக்குது. அப்போ கட்டாயம், இல்லாட்டி ஒரு ஆர்டர் கொடுக்கறது, இல்லாட்டி ஒரு டியூட்டியை பற்றி பேசுகிறது. சரிங்களா? ஸோ யூ மஸ்ட் பிரிங் யுவர் பேரண்ட்ஸ். யூ மஸ்ட் பிரிங் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, ஹேவிங் பேரண்ட்ஸ் மீட்டிங், ஹேவிங் போடணும், சாரி. ஹேவிங் அ பேரண்ட்ஸ் மீட்டிங் யூ மஸ்ட் பிரிங் யுவர் பேரண்ட்ஸ். ஹேவிங் அ பேரண்ட்ஸ் மீட்டிங் யூ மஸ்ட் பிரிங் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, பெற்றோர் கூட்டம் இருப்பதினால் நீ உனது பெற்றோர் அழைத்து வர வேண்டும். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே, கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால அவங்க ஜெயிக்கலாம். ஓகே, ஜெயிப்பார்கள், ஜெயிக்க வேண்டும், அவளால் ஜெயிக்க முடியும், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை, ஜெயிக்கலாம். அப்போ ஒரு யூகத்தில் சொல்கிறோம், ஜெயிக்கலாம், ஜெயிக்காமலையும் போகலாம். இப்போ யூகத்தில் வரும்போதே நமக்கு தெரியும், வி இல்லாட்டி தே அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அதற்கடுத்து ஒரு மாடலை போட்டால் கரெக்டாயிரும். அந்த மாடல் என்னங்கிறதுன்னு பார்த்துருவோம். பாருங்கள், கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால, ஓகே, கொஞ்சம் அதிர்ஷ்டம். அப்போ ஹேவிங் அ லிட்டில், அதிர்ஷ்டத்துக்கு என்ன சொல்லலாம்? லக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகே, பாருங்கள், ஹேவிங் அ லிட்டில் லக், கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால் அவர்கள் வெல்லலாம். ஓகே, தே மே வின். ஓகே, தே மே வின், அவ்வளோதான். அவங்க ஜெயிக்கலாம், தே மே வின். அவர்கள் வரலாம், தே மே கம். அவர்கள் போகலாம், தே மே கோ. அப்படின்னா அந்த விஷயம் நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். அப்போ தே மே வின் அப்படின்னா அவங்க நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம், ஆனால் நடப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஓகே, பாருங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால அவர்கள் ஜெயிக்கலாம். ஓகே, ஹேவிங் அ லிட்டில் லக் தே மே வின். ஹேவிங் அ லிட்டில் லக் தே மே வின், அவ்வளோதான். திட்டம் இருப்பதினால் நாங்கள் அதை நாளை செயல்படுத்துவோம். திட்டம் இருக்கிறதுனால அதை நாங்கள் நாளை செயல்படுத்துவோம். இந்த படுத்துவோம், செய்வோம் அப்படின்னாலே ஃப்யூச்சரை தான் அது டினோட் பண்ணுது. ஓகே, சரி, பாருங்கள், திட்டம் இருப்பதினால் ரொம்ப சிம்பிள். திட்டத்துக்கு என்ன சொல்லுவோம்? பிளான். ஓகே, ஹேவிங் எ பிளான், திட்டம் இருப்பதினால் நாங்கள் அதை நாளை செயல்படுத்துவோம். செயலை செய்பவர் நாங்கள். ஸோ வி செயல்படுத்துவோம், ஃப்யூச்சர். அப்போ வில். ஓகே, செயல்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா எக்ஸிக்யூட். ஓகே, எக்ஸிக்யூட், செயல்படுத்துன்னு அர்த்தம். பாருங்கள், வி வில் எக்ஸிக்யூட் எப்போ? நாளை. பாருங்கள், வி வில் எக்ஸிக்யூட், அதைன்னு இருக்க ஒரு வார்த்தை, அப்போ அதை போட்டுக்கணும். ஓகே, வி வில் எக்ஸிக்யூட் இட் எப்போ? நாளை, அப்போ டுமாரோ. ஓகே, பாருங்கள், ஹேவிங் அ பிளான் வி வில் எக்ஸிக்யூட் இட் டுமாரோ. ஸோ யூ டோன்ட் வரி. ஹேவிங் அ பிளான் வி வில் எக்ஸிக்யூட் இட் டுமாரோ. ஸோ யூ டோன்ட் வரி. பிளான் இருக்கிறதுனால, திட்டம் எங்கிட்ட இருக்கிறதுனால நாளைக்கு நாங்கள் அதை செயல்படுத்துவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுதான் அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், நண்பர்கள் இருப்பதினால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ அதுவும் ஃப்யூச்சர் தான். ஓகே, நண்பர்கள் இருக்கிறதுனால, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஓகே, பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஹேவிங் என்னது? ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து என்ன வரக்கூடாது? அப்படிங்கிறது வரக்கூடாது, ஏன்னா இது ப்ளூரல் இருக்குது. மற்ற அது எல்லாமே பாருங்கள், கீ சிங்குலர், கூட்டம் அப்படிங்கிறது சிங்குலர், கொஞ்சம் அதிர்ஷ்டம் சிங்குலர். அதனால் எல்லா இடத்துலையுமே ன்னு வந்திருக்கு, ஏன்னா அது எல்லாமே சிங்குலர்.
இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ப்ளூரல், அதனால் ஹேவிங் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போட்டால் போதும், அப்படிங்கிற வார்த்தையை போட்டுறாதீங்க, தப்பு. ஓகே, ஹேவிங் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் இருப்பதினால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஓகே, ஐ வில் பி ஹாப்பி, ஐ வில் ஹாப்பின்னு போட்டக்கூடாது, தப்பு. ஓகே, ஏன்னா ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னா நம்மளோட ஸ்டேட், நம்மளோட நிலைமை அப்படி இருக்கும்னு அர்த்தம். நம்மளோட நிலைமை சொல்வதற்கு நாம் என்ன வகையான வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? பி வேர்ப் தானே யூஸ் பண்ணுவோம். இவர் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி இருப்பார். ஆமாம், ஃப்யூச்சரில் அவரோட நிலைமை அப்படி இருக்கும். அப்போ ஃப்யூச்சரில் அவரோட நிலைமை சொல்கிறதுக்கு நம்ம வில் பி அப்படிங்கிற பி வேர்பை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள், ஹேவிங் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் பி ஹாப்பி, ஹேவிங் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி, நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். ஓகே, ஐ வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போது இந்த ஹேவிங்க்கு அடுத்து ஒரு நவுனை போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சின்ஸையும் ஆஸையும் என்ன பண்ணுறீங்க? ரீப்ளேஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க இன்றைக்கி. ஓகே, அப்போ இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? புரிஞ்சது தானே? வெரி குட். அப்போது இந்த மாதிரி சென்டென்சஸை சிம்பிளாக நீங்கள் எந்த ரீசனை சொல்கிறீங்களோ அந்த ரீசனோட மெயின் வேர்டு எடுத்து, மெயின் நவுன் எடுத்து ஹேவிங் கூட போட்டு பின்னாடி அதனால் என்ன நடக்குது, இல்லாட்டி என்ன நடக்க போகுது, இல்லை என்ன நடந்துச்சு, அந்த விளைவை வந்து ஒரு சென்டென்ஸில் எழுதிட்டிங்கன்னா வேலை ஓவர். ஓகே, ரைட். இப்போ இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். திறமை இருந்ததினால் அவர் வேலை பெற்றார். யோசனை இருந்ததினால் நான் எனது குழுவிடம் பேசினேன். கருவி இருப்பதினால் அவனால் அதை சரி செய்ய முடிகிறது. காரணம் இருப்பதினால் மேலாளர் அதை விளக்குவார். தொலைபேசி இருக்கிறதுனால நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ். ஈஸியாக என்ன நவுன் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஹேவிங் கூட போட்டு பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர்ஸை காமெண்ட்டில் போட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும், அவர்களும் பயனடையட்டும். அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக போடுறேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.